காலையில் எழுந்திரிச்சோன்னவே நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறணும். காலை வேலைகள் எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக செய்யணும். எப்பவுமே ஆசையை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறணும். நம்ம சிந்தனைகள் எப்பவும் நல்லதாகவே இருக்கிறோம். பிறருக்கு வந்து நாம் எப்பவும் துன்பப்படும்படி பேசுகிறதோ பழகிறதோ இருக்கக்கூடாது. நாம் தெளிவான நல்ல பதில்களை கொடுக்கணும், நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க கூட பேசவே கூடாது. ஆமாங்க, எப்பயுமே நாம் நல்லதையே நினைப்போம். நம்மளுக்கு யாராவது தப்பான வழி காட்டினாலும் நம்ம அவங்களுக்கு நல்ல வழி தான் காட்டணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்னை நம்பி இருக்கிற எல்லாரோடையும் நான் அன்பாக தான் பழகுவேன். எனக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் யாரிடம் சொன்னால் தீரும் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. கடவுளிடம் மட்டுமே நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கண்டிஷன் போட்டு எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு எப்போவும் புலம்பக்கூடாது. அந்த கஷ்டம் வந்து அவங்க மூலமாக தீருதோ இல்லையோ வளர்ந்துடும். எல்லாரிடமும் நம்மளை பற்றி எப்போவும் மகிழ்ச்சியாக பேசணும். துன்பத்தவே பேசக்கூடாது, மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கிற ஒவ்வொரு செயலும் நல்ல செயல்களாக தான் செஞ்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு ஆரோக்கியமான சமையல் செஞ்சு என் குடும்பத்துக்கு நல்லதையே செஞ்சுருக்கேன். என் குடும்பம் என் வாழ்க்கை அப்படின்னு எப்போவும் நான் சிந்திச்சு பார்த்து அவர்களை வழி நடத்துவேன். அவங்களே ஏதாவது தடுமாற்றமாக இருந்தால் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தெளிவாக்கணும். கணவன் கொஞ்சனாச்சு சோர்ந்து இருந்தாலும் அவர்களை கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். ஏனோ அது சரியாகிவிடும் எப்படிங்கிறத விட மனைவிங்கிறவங்க ஆறுதலாக இருக்கணும். அதே போல் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை கண்டுபிடிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெண்டாட்ட இருக்கணும். எப்பயுமே வந்து நாம் பிள்ளைகளுக்கு கவனிக்காமல் இருக்கவே கூடாது. அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன கவலை அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம் நினச்சி இருந்தாலும் அவர்கள் வந்து அவங்க நடவடிக்கைகளை எல்லாம் நல்லபடியாக கவனிக்கணும். நான் எப்பயுமே என்னோடய வாழ்க்கையில் எனக்காக ஒரு கஷ்டம் அப்படின்னு இதுவரைக்கும் நான் பிறரை கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தி நான் எந்த ஒரு இதுவும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் வாழ்ந்ததில்லை, இனியும் வாழ மாட்டேன். கஷ்டம் அப்படின்னா என்னுள்ள இருந்து அந்த தேவையில்லாத ஆசைகள் தான் நமக்கு கஷ்டம். அந்த ஆசையே பட மாட்டேன்.